Hi friends, welcome back to AS English. Now watch this video for all tenses tips guide. இந்த வீடியோவில் all tenses tips guide பார்க்கலாம். இது simple and easy to remember with structure, usage and examples. இது அமைப்பு அதாவது structure, பயன்பாடு அதாவது usage மற்றும் examples எடுத்துக்காட்டுடன் எளிமையாக அதாவது ஈஸியாக மற்றும் ரிமெம்பர் நினைவில் கொள்வது எளிது. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் எளிய நிகழ்காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. வெர்பானது ஹீ சி இட் மற்றும் நேமிங் வேர்டு சிங்குலருக்கு எஸ் அல்லது எஸ் வெர்புடன் சேர்க்க வேண்டும். யூசேஜ் ஹேபிட், டெய்லி ஆக்ஷன், ட்ரூத் பழக்கம், உண்மை மற்றும் நாள்தோறும் நடக்கும் செயல்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் ஐ பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஹீ ஈட்ஸ் ரைஸ், அவன் அரிசி சாப்பிடுகிறான். செகண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ்கால தொடர்ச்சி. ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆமிஸ் ஆர் ப்ளஸ் விஐஎன்ஜி. யூசேஜ் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ், இப்போது நடக்கும் செயல்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் ஐ ஆம் ரீடிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஷீ இஸ் குக்கிங், அவள் சமையல் செய்கிறாள். தேர்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிறைவு நிகழ்காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஹவ் ப்ளஸ் V3. யூசேஜ் ஆக்ஷன் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட், இப்போது முடிந்த செயல்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை ஒர்க், நான் என் வேலையை முடித்து விட்டேன். ஹீ ஹாஸ் கான் டு ஸ்கூல், அவன் பள்ளிக்கு சென்று விட்டான். ஃபோர்த் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர்ச்சியான நிறைவு நிகழ்காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி. யூஸ் ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் பாஸ்ட், ஸ்டில் கோயிங் ஆன், கடந்த காலத்தில் தொடங்கி இன்னும் தொடரும் செயல்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours, நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறேன். இப்போது நாம் இறந்த காலத்திற்கு வந்துவிட்டோம். ஃபிஃப்த் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எளிய இறந்த காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. யூஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் பாஸ்ட், கடந்த காலத்தில் முடிந்த செயல்களுக்கு நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு சென்றேன். சி சேங் எ சாங், அவள் ஒரு பாடல் பாடினாள். சிக்ஸ்த்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இறந்த கால தொடர்ச்சி. ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி. யூஸ் ஆக்ஷன் கண்டினியூயிங் அட் எ பாஸ்ட் டைம், கடந்த காலத்தில் நடந்து முடிந்திருந்த செயல். எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ரீடிங் எ புக், நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். தே வேர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். செவன்த் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிறைவு இறந்த காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. யூஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஆக்ஷன், ஒரு கடந்த செயலுக்கு முன் முடிந்த ஒரு செயலை சொல்வதற்கு நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகின்றோம். எக்ஸாம்பிள் ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் ஹீ கேம், அவன் வருவதற்கு முன் நான் சாப்பிட்டு விட்டேன். இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ஈட்டன், நான் சாப்பிட்டு விட்டேன். எய்த்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர்ச்சியான நிறைவு இறந்த காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. யூஸ் ஆக்ஷன் கண்டினியூயிங் அப் டு எ டைம் இன் பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு நேரம் வரை நடந்த செயல்களுக்கு நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகின்றோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் அவர், நான் 1 மணி நேரமாக காத்து கொண்டிருந்தேன். அதாவது இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை ஒரு செயல் செய்தேன் என்று கூறுவதற்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போது நாம் எதிர்காலத்திற்கு வந்துவிட்டோம். நைன்த் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எளிய எதிர்காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் அல்லது ஷால் ப்ளஸ் V1. யூஸ் ஃபியூச்சர் ஆக்ஷன், அதாவது வருங்கால செயல்களுக்கு நாம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம்.
எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ வில் கோ டுமாரோ. நான் நாளை செல்வேன். தே வில் கம் சூன். அவர்கள் விரைவில் வருவார்கள். 10th ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், எதிர்கால தொடர்ச்சி. ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் அல்லது சால் ப்ளஸ் பி ப்ளஸ் விஐஎன்ஜி. யூஸ் ஆக்ஷன் கண்டினியூயிங் இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்களுக்கு நாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், ஐ வில் பி ரீடிங் அட் 8 PM. நான் இரவு 8 மணிக்கு நான் படித்து கொண்டிருப்பேன். அதாவது எதிர்காலத்தில் நான் ஒரு செயல் செய்து கொண்டிருப்பேன் என்று கூறுவதற்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். 11th ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிறைவு எதிர்காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் அல்லது சால் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. யூஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ ஃபியூச்சர் டைம், எதிர்காலத்தில் ஒரு நேரத்திற்கு முன் முடியும் செயல்களுக்கு நாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துகின்றோம். எக்ஸாம்பிள், ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க் பை டுமாரோ. நான் நாளைக்கு என் வேலையை முடித்து விடுவேன். இப்போது நாம் கடைசி டென்ஸுக்கு வந்துவிட்டோம். 12th ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ச்சியான நிறைவு எதிர்காலம். ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் அல்லது சால் ப்ளஸ் ஹவ் பீன் ப்ளஸ் விஐஎன்ஜி. யூஸ் ஆக்ஷன் கண்டினியூயிங் ஃபார் எ டைம் பிஃபோர் ஃபியூச்சர் பாயிண்ட், எதிர்காலத்தில் ஒரு நேரத்திற்கு முன் தொடரும் செயல்களுக்கு நாம் தொடர்ச்சியான நிறைவு காலம், அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாம் பயன்படுத்துகின்றோம். எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 2 hours பை 10 PM. இரவு 10 மணிக்குள் நான் 2 மணி நேரமாக படித்து கொண்டிருப்பேன். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் தொடர்ந்து செய்கின்ற செயல்களுக்கு நாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாம் பயன்படுத்துகின்றோம். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching. Please share and subscribe.